டாக்டர் ரைஸ் முஸ்தபா அவர்கள் எழுதிய எனது டைரியின் மறுபக்க நூலிலிருந்து மாரடைப்பு. ஹார்ட் அட்டேக் வந்து மரணமானவர் என்று சிலரது மரணங்களுக்கு மக்கள் காரணம் சொல்வதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். பத்திரிகையிலும் கூட பலரது மரணங்களுக்கு ஹார்ட் அட்டேக் எனும் மாரடைப்பு காரணமாக சொல்லப்பட்டிருக்கும். தற்காலத்தில் உலகில் அதிகமான மரணங்களுக்கு இந்த மாரடைப்பு காரணமாக அமைந்துள்ளது. முன்னைய காலங்களில் மனிதர்கள் அதிகமாக மரணிப்பது நோய்க்கிருமி தாக்கத்தால் ஏற்படும் தொற்று நோய்களால் தான், இன்ஃபெக்ஷன்ஸ். ஆனால் தற்போது உலகில் நமது நாடு உட்பட மரணத்திற்கான முக்கிய காரணிகளில் முன்னணியில் இருப்பது இந்த ஹார்ட் அட்டேக். இரவில் வழமை போல் தூக்கத்திற்கு சென்ற மனிதர் எழும்பவில்லை. காலையில் மையத்தாக இருக்கிறார். காரணம் ஹார்ட் அட்டேக். காரை பார்க்கில் நிற்பாட்டிய மனிதரால் இறங்க முடியவில்லை. அப்படியே சரிந்து விட்டார். ஹார்ட் அட்டேக். காரியாலயத்தில் வளமை போல் வேலை செய்து கொண்டிருந்தவர் திடீரென நெஞ்சு வலிக்குது என்று சொன்னார். அப்படியே சாய்ந்து விட்டார். ஹார்ட் அட்டேக். உணர்ச்சி வசப்பட்டு ஆவேசமாய் பேசிக் கொண்டிருந்தவர் அப்படியே விழுந்து விட்டார். ஹார்ட் அட்டேக். இவ்வாறு பல சந்தர்ப்பங்களில் மனிதர்கள் திடீரென மரணிப்பதெல்லாம் ஹார்ட் அட்டேக் வருவதில்தான். இவ்வாறு திடீரென தாக்கும் ஹார்ட் அட்டேக் என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்ளும் முன் ஹார்ட்டை பற்றி சில அடிப்படைகளை அறிந்து கொள்ள வேண்டும். மனிதனின் நெஞ்சறையில் இடம் பிடித்துள்ள இதயம் அல்லாஹ்வின் அற்புத படைப்புகளில் ஒன்று. அநேகமான மனிதர்களில் இதயம் நெஞ்சறையின் இடதுபுறம் அமைந்திருக்கும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜாயினர்ஸ் டுகெதர் வழங்கிக் கொண்டிருக்கும் டாக்டர் ரைஸ் முஸ்தபா அவர்கள் எழுதிய எனது டைரியின் மறுபக்கம் நூலிலிருந்து எமது பதிவுகளை உடனுக்குடன் உங்கள் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொள்ள 0761668518 என்ற இலக்கத்திற்கு புக் BOOK என டைப் செய்து அனுப்பி வைக்கவும். ஒரு சில இதயம் வலப்புறத்திலும் இருக்க முடியும். இதனை டெக்ஸ்ட்ராகார்டியா என்று சொல்வார்கள். இதயம் பக்கம் மாறி இருந்தாலும் தொழிற்பாடுகள் சாதாரணமாகவே இருக்கும். நெஞ்சறையில் அல்லாஹ் இதயத்தை கச்சிதமாய் வைத்திருக்கும் அமைப்பே ஒரு அற்புதம். சில வருடங்களுக்கு முன்னால் பைபாஸ் ஆபரேஷனுக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் ஒருவரின் நெஞ்சறை திறக்கப்பட்ட போது எனது கண்களும் அதனை பார்த்து கொண்டிருந்தன. நெஞ்சறையின் நடுவே இருக்கும் முள் இரண்டாக பிளக்கப்பட்டு நெஞ்சறை திறக்கப்பட்டது. ஒரே உபகரணங்கள் நெஞ்சறையின் எலும்புக்கூட்டை ஒரு பக்கமாய் வைத்துக் கொண்டிருந்தன. இதயம் துடிப்பது தெரிகிறது. இதயம் நேரடியாக கண்ணுக்கு தெரியவில்லை. இதயத்தை சுற்றி அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கும் கவர் பேக்கிங் அதனை மறைத்துக் கொண்டிருந்தது. எவ்வளவு அற்புதமான கச்சிதமான பேக்கிங்! இதயத்தின் கவர் கலட்டப்படுகிறது, உடைக்கப்படுகிறது. அதற்குள்ளே கைப்பிடி அளவில் உள்ள அந்த இதயம் சுருங்கி விரிவது கண்களுக்கு தெரிய ஆரம்பித்தது. ஒரு கணம் கூட நின்று விடாமல், தாமதித்து விடாமல் இந்த இதயம் தொடர்ந்தும் சுருங்கி விரிந்து கொண்டிருந்தது. அதற்கு அல்லாஹ் அவ்வாறு தான் கட்டளையிட்டிருக்கிறான். இந்த அற்புதமான அமைப்பை நேரடியாக காணும் ஒருவன் நிச்சயமாக நாஸ்திகனாக இருக்க முடியாது. நாஸ்திகம் பேசும் மூடர்களை இழுத்து வந்து அந்த காட்சியை காட்ட வேண்டும் போலிருந்தது எனக்கு. 4 அறைகளை கொண்ட அந்த அற்புதமான இதயத்தோடு ஒப்பிட்டு விளங்க வைக்க உலகில் இருக்கும் வேறு ஒரு பொருளையோ தொடரும்.